அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோழிகள் வளர்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சைடில் எந்த மாதிரி கோழிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக கோழி வளர்க்கணும், வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்கம் வர அளவுக்காவது நம்மளால் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இல்லை எந்த பிஸ்னஸ் ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறவங்க எப்பயும் போல் உங்கள் விருப்பம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி ஒரு சின்ன லெவலில் வருமானம் வர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். நான் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கோழி வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு சின்ன தொழிலாக நீங்கள் செய்யலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது நம்ம கோழிகளுக்கு தீவனம் போடுறது, தண்ணி வைக்கிறது, இது எல்லாமே செய்யலாம். நீங்கள் சொல்லலாம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் கோழிகள் சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லி. எப்பயும் காலையில் பாத்திரம் எடுத்து போட்டு விளக்குவோம். சரிங்களா? அதில் மீதமாகிற ஒரு சில சாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அழகாக அவங்க சாப்பிட்டு அதை உணவாக மாற்றிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கலப்பு தீவனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குற ஐடியா இருந்ததுன்னா கொடுக்கலாம். சரிங்களா? எப்பயுமே கோழிகளை மேய்ச்சலில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுவே எல்லா தீவனமும் சாப்பிட்டுக்கும், அதுலேயே எல்லா சத்தும் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கலப்பு தீவனமும் கோழிகளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் முட்டை உற்பத்தி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா தீவனமும் கொடுத்துட்டு வரும்பொழுது கொழுப்பு அண்டி முட்டை இடாமல் இருக்கிறது, நெக்ஸ்ட்டு முட்டை இடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா கலப்பு தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் அது எல்லாமே அந்த சத்தான ஆகாரம் எடுக்கும்பொழுது சரியாயிடும். நான் ஒரே ஒரு பெட்டைக்கோழி தான் வாங்கி விட்டேன். அதுலேருந்து தான் நிறைய கோழிகள் உருவாச்சு. ஆனால் அப்போ எனக்கு கோழிகளுக்கு நோய் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 50 கோழிகள் ஆயிடுச்சு, நோய் வந்துடுச்சு. ஓரளவுக்கு கோழிகளும் இறந்து போச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, அப்போ தான் தெரியுது நோய் வந்திருக்கு. அதுக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நோய் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன்ஸில் தான் நம்ம காப்பாற்ற முடியும். அப்போ போய் கை வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. இல்லை நம்ம சின்ன குஞ்சிலேருந்தே கை வைத்திய முறைகள் கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா அப்போ நோய் வராது, மேக்ஸிமம் நோய் வராது. சப்போஸ் நோய் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கை வைத்தியத்தையே கூட சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப பெட்டர் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ். சரிங்களா? அதனால் கோழி வளர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய் மேலாண்மையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது கோழிகளுக்கு நோயை பற்றி எல்லாமே. இல்லை உங்களுக்கு கோழிகளுக்கு நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த டைமுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவாக பதிவிடுறேன். நான் ஃபோனை தூக்கிட்டு வந்தது எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறானு பயந்து போய். அதனால் யாரையுமே சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல, அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சின்ன லெவலில் ஒரு 2 பெட்டைக்கோழி வாங்கி விட்டு வளர்த்தாலுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற சேவல்களே நமக்கு போதும். அதில் முட்டை உற்பத்தி கிடைக்கும். அந்த முட்டையை வச்சு கோழிகளாக குஞ்சு பொரிக்க வச்சு அதுலேருந்து தாய் கோழிகளை மட்டும் நிறுத்திக்கிட்டு மீதி கோழிகளை விற்பனைக்கு கொண்டு போகலாம். இதில் இப்போ நல்ல வருமானம். எப்படின்னா, ஒரு தாய்க்கோழி 300லேருந்து 400 வரைக்கும் விலை போகுது.